இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. டுடே நவ் யூ மஸ்ட் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நம்ம கட்டாயமா ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய சத்தம் கேட்குறோம், ஆனால் இதன் மத்தியில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் என்ற சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாறும்போது தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம சரியான பாதையில் போக முடியும். அதே எங்கள் இன்று அவருடைய சத்தம்னு 95 போட்டிருக்கு. ஆனால் எபிரேயர் 3:7 பாருங்க, அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. எபிரேயர் 3:7, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்போ இந்த சங்கீதம் 95 நம்மோடு யார் பேச விரும்புகிறா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றும் பேசுகிறாரா இல்லையா? இன்று நம்மோடு பேசுகிறார். நம்ம அநேக வேளை ஊழியக்காரர் பேசும்போது இவர் நல்லா பேசினார் என்ன, இவர் நல்ல கதையெல்லாம் சொன்னார் என்ன, இவர் அந்த வசனம் சொன்னார் நல்லா இருந்து என்ன, இப்படி ஊழியக்காரன் தான் பேசுகிற மாதிரி நினைக்கிறோம். இல்லை, ஊழியக்காரன் நம்ம மாம்ச கண்ணுக்கு தெரிகிறவன். அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்தோடு ஆவியானுடைய சத்தமும் துணிக்க ஆரம்பிக்கிறது. அதை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் பேசுவார். அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு சம்பவம் ஒன்றை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்னென்னா, தந்தி டெலகிராஃப் ஆஃபீஸில் வேலை செய்ய ஆட்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணாங்களாம். இப்போல்லாம் டெலிகிராஃப்லாம் கிடையாது. இப்போ தான் எல்லாம் அடுத்த டைமில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டா உலகம் முழுசும் போயிடுது. ஆனால் நான் சொல்கிறது பழைய காலத்தில். அப்போ தந்தி கொடுப்பாங்க. ஒரு கல்யாணமா, ஒரு ஆள் மறிச்சிட்டாரா, உடனே தந்தி தான் நமக்கு வரும். அந்த தந்தி மிஷின் பாருங்கள், சத்தம் கேட்கும். என்ன சத்தம் நமக்கு தெரியாது. கட் கட் கடா கடை கடை கட் கட் கடை அப்படிலாம் கேட்கும். அது நானும் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்டிருக்கிறேன். அப்போது அந்த கல்யாணத்துக்குன்னா இந்த மாதிரி தந்தி, அது அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும், ஒரு இன்டர்வியூ வச்சுருக்குறாங்க. அப்போ எல்லோரும் காலையில் 10 மணிக்கு வந்துடுங்க. வந்தாச்சு. இப்போ கீழே எல்லோரும் ஒரு ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. மேலே மாடியில் ஆஃபீஸு, அங்கே தான் இன்டர்வியூ நடக்கணும். 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. என்ன இன்னும் கூப்பிடலைன்னு இவங்க 10 தாண்டின உடனே கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. ஆளுக்கு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, பாருங்க இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு நம்மளை இன்னும் மேலே கூப்பிட்றாங்களா, அப்படி இப்படின்னு எல்லாம் கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக 1 மணி லன்ச் டைம் ஆச்சு. மேலேருந்து தகவல் சொல்லிவிட்டாங்க, இன்டர்வியூக்கு ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் எல்லோரும் போகலாம், நீங்கள் எல்லாம் குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஆத்திரம் வந்துட்டு, என்னது செலக்ட் பண்ணிட்டீங்களா, நாங்கள் 10 மணிக்கே வந்து காத்திருக்கோம், அதுக்குள்ளே செலக்ட் பண்ணாங்க, மேலே கூப்பிடவே இல்லை அப்படின்னு எல்லாரும் அந்த ஆஃபீஸர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களை வேலைக்கு இன்டர்வியூக்கு அழைச்சது டெலகிராஃப் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் இருந்த அந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் டெலகிராஃப் மிஷின் வச்சுருக்குறோம். மேலேருந்து 10:10க்கெல்லாம் நாங்கள் தந்தி கொடுத்தோம். அழைக்கப்பட்டவங்க மேலே வாங்கன்னு தந்தி லாங்குவேஜில் மெசேஜ் அனுப்பினோம். நீங்கள் எல்லாம் கதை பேசி வாய் பார்த்து உலக கதையை பேசிகிட்டே இருந்தீங்க. அதை கவனித்த ஒரு 2 பேர் மிஷின்லேருந்து அழைப்பு வந்துட்டுன்னு மெதுவாக மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் வரல, இவங்க தான் சரியான நாள்னு சூஸ் பண்ணிட்டோம், அதனால் எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. சர்ச்சைக்கு வந்தால் இங்கே யாரை பார்க்க வர்றோம் சொல்லுங்கள்? அந்த அக்கா என்ன சாரி கட்டியிருக்கு, அதில் புள்ளி போட்டிருக்கா, அதில் டிசைன் வச்சுருக்கா, இதுக்கு அங்கே சர்ச்சைக்கு வர்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் வரமாட்டேங்க அல்லேலூயா? நான் உங்களை சொல்ல, அவங்கள தானே சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன சட்டை போட்டு வந்திருக்கான், இவன் இன்னும் தலைமுடி எப்படி சிவியிருக்கா, இந்த மாதிரி மைண்டெல்லாம் மாறி கர்த்தரை நான் பார்க்கணும். செய்தியில் கர்த்தர் பேசணும். ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டோடைய பிரசன்னத்தை உணரணும். என்ன கர்த்தர் தொட்டு பேசி ஆசீர்வதித்து அனுப்பணும்னு நீங்கள் அந்த டெலகிராம் மிஷினில் அவங்க கவனம் வச்ச மாதிரி யார் கர்த்தருடைய சத்தத்தின் மேலே கவனம் வைக்கிறீர்களோ அவர்களோடு கர்த்தர் வசனத்தின் மூலம் பேசுவார். அல்லேலூயா. நம்ம கவனம் பசங்களாக இருந்தால் மொபைல் வச்சுருப்பான், இங்கே ஒரு பக்கம் கண்ணு இருக்கும், அங்கே ஒரு பக்கம் கண்ணு இருக்கும், அதுக்குள்ளே மெசேஜ் வந்திருக்கா, இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், அங்கோடு இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்ருவான். அப்போ என்ன வேலை பார்க்க இங்கே வந்திருக்கிற? அப்போ நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது முழு அட்டென்ஷனையும் கர்த்தர் மேலே வச்சா கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அதனால் ஆவியானவர் எங்கேயும் இருக்கிறார். சபையில் ஆராதனையில் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன். கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் அவரை அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை, நம்ம கவனம்லாம் எங்கேயோ இருக்கு. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். என் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால நீங்க வாழ்க்கையில அதிகமா கர்த்தர் எங்களுடைய என்ன பேச விரும்புகிறார். எந்த கூட்டத்துக்கு போனாலும், ஆலயத்துக்கு போனாலும், பைபிள் படித்தாலும் ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் அந்த தாகத்தை பார்ப்பாரு, உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க ஆவியில வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க.